டிசம்பர் 6. இறைக்க இறைக்க என்னிடம் விசுவாசமாயிருக்கிறவனின் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். யோவான் 7:38. நம்மிலுள்ள விசுவாசத்தை நாம் பகிர்ந்து கொள்ளும்படி கடவுள் விரும்புகிறார். அவ்வாறு பகிர்ந்து கொள்ளுதல் நமது விசுவாசத்தை பெருகச் செய்யும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீதிமொழிகள் 11:25. தங்கள் விசுவாசத்தை பகிர்ந்து கொண்ட சில நபர்களை திருமறையில் பார்ப்போம். பர்னபா, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக மக்கள் ஆண்டவரிடம் சேர்க்கப்பட்டார்கள். விசுவாசத்தில் வல்லவனாகிய பர்னபா தன் விசுவாசத்தை பகிர்ந்து கொண்டதின் மூலம் கணக்கற்ற மக்கள் விசுவாசத்தை பெற்றவர்களாய் திருச்சபையில் இணைய முடிந்தது. நமது சபைகளில் புதிய ஆத்துமாக்கள் சேரவில்லையா? நாம் விசுவாசத்தை இன்னும் பகிர்ந்து கொள்ளாததே காரணம். நமது சோம்பேறித்தனம் அகற்றப்பட வேண்டும். பவுல் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள பேச்சுத்திறன் அவசியமில்லை. தெளிவாக எளிய நடையில் சொன்னால் போதும். அதிகம் படித்தவனாயிருந்தாலும் பவுல் தனது அறிவிலும் திறமையிலும் ஒரு நாளும் நம்பிக்கை வைக்கவில்லை. திருவசனத்தின் வல்லமையையே அவன் எப்பொழுதும் நம்பினான். அதுவே அவனது வெற்றி நிறைந்த திருப்பணியின் இரகசியமாகும். சுவிசேஷம்தான் அதை நம்பும் எவரையும் மீட்கும் சக்தியாகும். அதுவே இறைவனோடு மனிதனையும் மனிதனோடு மனிதனையும் ஒப்புரவாக்கும் அருட்செய்தியாகும். 4 அணி படுக்கையில் கிடந்த முடக்கு வாதமுற்றவனை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அவர் அவர்களுடைய விசுவாசத்தைக் கண்டு முடக்குவாதக்காரனை நோக்கி, மகனே, தைரியமாயிரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்றார். 4 பேர் தங்கள் விசுவாசத்தை திமிர்வாதக்காரன் ஒருவனோடு பகிர்ந்து கொண்டனர். அவர்கள் தங்கள் செயலில் அதை காட்டினர். இயேசு அவர்களது விசுவாசத்தைக் கண்டு மனமகிழ்ந்தார். அவர்கள் விசுவாசத்தில் இன்னும் வளரும்படி திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார். எளிய முயற்சிகளையும் ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். அம்மா, பாட்டி, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோயிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். இவை தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதிய வார்த்தைகள். பெண்களை உற்சாகமூட்டும் வசனம் இது. வெளியே போய் பிரசங்கிக்க முடியாவிட்டாலும் வீட்டில் தானே விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள வழி இருக்கிறதே. நாம் கடவுள் மீதுள்ள விசுவாசத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது கடவுளை கனப்படுத்துகிறது. பகிர்ந்து கொள்ளும் நபரை கடவுள் கனப்படுத்துகிறார். எனவேதான் திருமறையில் தீமோத்தேயுவின் தாயாரின் பெயரும் பாட்டியின் பெயரும் இடம்பெற்றன. இறைக்க இறைக்க ஊறும் ஊற்று, சொல்ல சொல்ல வளரும் விசுவாசம்.